ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பாவுக்கு பிடிச்ச ஒன்றை தொடுனவனே சற்றும் யோசிக்காமல் எனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாய் அல்லவா? அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சது கூடிய சீக்கிரம் உன் கைகளில் தானாக வந்து சேரும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க இப்போதே வந்து விடுகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் எப்படியாவது தீந்துருன்ற நம்பிக்கையோடு தான் போராடிக்கிட்டு இருக்க. என்னதான் வாழ்க்கையில் அவ்வப்போது சில நல்ல விஷயங்கள் நடந்து நம்பிக்கையை கொடுத்தாலும் பல சமயங்களில் நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காம வாழ்க்கையில் தோற்று போகிறதும் துவண்டு போகிறதுமாகவே எல்லாமே இருக்கேன்னு சலிப்படையாதே. உன்னை சுற்றி உள்ளவங்க நீ நினைச்சதற்கு மாறாக கெட்டெண்ணம் கொண்டவர்களாக சுயநலம் படைச்சவங்களா இருக்காங்களே. நம்ம நினச்சதுக்கு மாறாக முன்னும் பின்னும் முரணாகவே எல்லாமே நடக்குதுன்னு நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு தடையாக, உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாக, நீ நினச்சது நடப்பதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை இந்த சாயப்பா முறியடிப்பேன். உன்னை வெல்ல உன் வைராகியத்தால் முடியும். உன் மனசே உன்னை சோர்வுக்கும் சோகத்துக்கும் ஆட்படுத்தினாலும் நீ வைராகியத்தோட தைரியத்தோட எழுந்து வா என் செல்லமே. உன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சினா உனக்கு என்னெல்லாம் தரணுமோ அதை இந்த சாயப்பா உனக்காக தருவேன். நான் கொடுப்பதை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நீ தக்க வச்சுக்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் ஏற்றாற் போல என் அருளை அள்ளி கொடுக்க போகிறேன். எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான சக்தியையும் இந்த சாயப்பாவே கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. சில காலமாகவே நீயாக இல்லாமல் மனசில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே உடம்பை கெடுத்துக்கிற. நீயே உன்னை கண்டுக்கலைன்னா வேற யார் உனக்காக எல்லாம் செய்வாங்க? முதல்ல நீ தெம்பா தைரியமாக மன உறுதியோடு இருந்தாதான் மற்றவங்க பார்வைக்கு உன்னை பார்க்கும்போது ஒரு இது இருக்கும். அதை விட்டுட்டு நீயே தைரியம் இல்லாமல் தெம்பு இல்லாமல் சாதாரணமாக இருக்காதே. அமைதியாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கான மதிப்பை மிக பெரிய அளவில் நான் பெற்றுத்தர்றேன். கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். ஆனால் யார் ஒருவர் பணத்தின் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு சிக்கனமா எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு உரியதையெல்லாம் அவர்கள் வாங்க ஆசைப்படுவதையெல்லாம் வாங்குறதுக்கும் அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் இந்த சாயப்பா நிச்சயமாக உதவி செய்வேன். அந்த வகையில தான் என் மீது அன்பு கொண்ட என் செல்லப்பிள்ளையான நீ பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்கக்கூடிய குணமுள்ள நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்காக உனக்கு தேவையானதை கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்க போகிற வெற்றியை தவறாமல் பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. என்னை நம்பும் என் செல்லப்பிள்ளையான உன்னை மற்றவங்க நிராகரித்தாலும் அதை பார்த்து மனக்கலக்கம் கொள்ளாதே. இந்த உலகத்தில் யாராவது ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கும் போது எல்லாரும் அவனை நிராகரிக்க தான் செய்வாங்க. அது உன்னுடைய வலிமையை உனக்கு உணர்த்துவதற்காக தான். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட நீ நினைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவாய். இந்த உலகமே இன்பமாக பேரின்பமாக பெருமகிழ்ச்சியாக உனக்கு கிடைக்கும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் உன்னை விழ வைக்கவும் அழ வைக்கவும் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னை வாழ வைப்பதற்கு இந்த சாயப்பா நான் மட்டும்தான் இருக்கேன்றதை புரிஞ்சிட்டு எப்போதும் முழு பரிபூரண நம்பிக்கையோடு என்னை வணங்க பழகு. எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்பாக நீ தயங்கக்கூடாது. செய்ய ஆரம்பித்து பாதியிலேயே பயப்படக்கூடாது. வேதனை வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் பயந்து பதுங்காமல் துவண்டு சோர்ந்து போகாமல் கண்டிப்பாக ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட வேலை செய். தன்னம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் சுலபமாக சமாளிச்சிட முடியும். உனக்குள் தன்னம்பிக்கையை விதைத்த இந்த சாயப்பா நீ தோத்து போக விட்டுடுவேனா என்ன? உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் ஏற்ற மாபெரும் வெற்றிகளை நான் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். இந்த சாயப்பாவுக்கு பிடிச்சதை தொட்ட உன் கைகளிலேயே உனக்கு பிடிச்சதை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. முகத்துக்கு முன்னால் சிரிச்சுக்கிட்டும்
முதுகுக்கு பின்னால வெறுப்பா அடுவனை பத்தி புறம் பேசுபவர் மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்துல நேர்மையா எல்லார்கிட்டையும் உண்மையான பாசத்தை செலுத்தக்கூடிய உனக்கு மதிப்பில்ல. உன்னை யாரும் பெருசா மதிக்கல, மரியாதை கொடுக்கல நினைக்காத. போலியான பாசத்தை காட்டும் அந்த மனிதர்களின் முகத்திரைய நான் கிழிப்பேன். ஆனா உண்மையா முகத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செய்றாங்கன்றத சொல்லக்கூடிய, முதுகுக்கு பின்னால யாரையும் பற்றி புறம் பேசாத என் செல்லப்பிள்ளையான உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதையும் நான் சிறப்பாக உயர்வாக கொண்டு வந்து கொடுப்பேன். ஆசைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே உன்னிடம் பழகும் சில பேருக்கு மத்தியில அன்புக்காக ஏங்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். உன் மனசுல இருக்க கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அனைத்தும் நான் பதில் கொடுக்கிறேன். நீ அமைதியாக இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எந்த இழப்பும் இல்லாம எந்த மாற்றமும் இல்லாம எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில நன்றி கெட்ட மனிதர்களை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக மறக்க கத்துக்கோ. மறதிதான் இப்போது உனக்கு தேவைப்படுது. தவறே செய்யாம சில மனிதர்களின் புரிதலற்ற உறவுகளால அவர்கள் செய்த செயல்களால நீ மனவேதனை அனுபவிச்சதெல்லாம் போதும். எந்த தப்பும் செய்யாத உன்னை ஒருபோதும் நான் கஷ்டப்படவோ அல்லது கவலைப்படவோ விடமாட்டேன். இப்போதே உன்னை பற்றி புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில சரியாக நடக்கும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கையில உனக்கான அன்பு எவ்வளவு சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியும். உன்னுடைய அன்பு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர்கள் உனக்கு என்னவோ வலியையும் வேதனையும் தானே கொடுக்குறாங்க. உன்னுடைய அன்பே உன் மன கஷ்டத்துக்கு காரணமாக இருக்குதுன்றதை இப்போதாவது புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க கிட்ட முழுசா அன்பு காட்டி பாசம் காட்டி இனி நீ வலியையும் வேதனையும் அனுபவிக்க வேண்டாம். யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை கவனிச்சு பார்த்து அதற்கேற்றாற் போல நீயும் தெளிவா புத்திசாலித்தனமா நடந்துக்கோ என் செல்லமே. அன்பு கூட வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். எல்லாரிடமும் நம்பிக்கை வச்சு அன்பு கொடுத்தீனா அப்புறம் நீ தான் அவமானப்பட்டு அவங்க முன்னால அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதாயிடும். எந்த மனிதரை நம்பலாம், யார் மீது அன்பு காட்டலாம், யார் உண்மையிலேயே நல்லவங்கன்றத நீ புரிஞ்சு செயல்பட கத்துக்கோ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிப்பான், நரியாக இருப்பவன் தான் சந்தோஷமாக வாழுவான். அதுக்காக நானும் நரி போல ஊரை ஏமாத்தணுமா, அடுத்தவனுக்கு கெட்டது செஞ்சு அவனை ஏமாத்தி குழியில விழுக வச்சு நான் ஏன் காரியத்தை சுயநலமா நடத்திக்கணுமான்னு யோசிக்காத. நீ நீயாக இரு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தத்தை சொன்னேன். நரியா இருப்பவன் இன்னைக்கு தந்திரமா ஊரை ஏமாத்தி பொழைச்சாலும் கடைசியில் அவனுக்கு உரிய தண்டனைய என்னிடமிருந்து பெற்றே தீருவான். ஆனால் சரியாய் வாழக்கூடிய நீ இப்போது சங்கடப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கைய இந்த சாயப்பா கொடுப்பேன். அடுத்தவனை குறை சொல்றதும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதும் சுலபம். ஆனா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வலியும் வேதனையும் புரியும். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும்.